கண்ணை மூடிண்டு கண்ணை மூடிக்கிறீங்கள தியானத்துக்கோசரம். அப்ப உங்களுடைய சாதாரணமா விவகாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கிற, விழிப்பு நிலையில ஈடுபட்டு இருக்கிற அந்த மனம் புத்தி உடனே குவியறது. உடம்பா இருக்கிற நாம் நம்ம கண்களை மூடி அந்த கரணங்கள்னு சொல்லப்படுற மனம் புத்தி அகங்காரம் இந்த மூணுத்த மொத்தம் என்ன பண்றோம், அந்த மூணா இருக்கிற அந்த தன்மைக்குள்ள கண்களை மூடுறோம். ஃபர்ஸ்ட் உலகத்தை மூடிக்கிறோம், நம்மளுக்கு நம்மளே மூடிக்கிறோம். ஜன்னலை மூடி வீட்டை மூடுற மாதிரி நம்மளுக்கு நம்மளே மூடிக்கிறோம். இப்ப இருக்கிற அந்த ஆகாசம் என்ன ஆகாசம்? கண்களை மூடின பிறகு இருக்கிற ஆகாசம் என்ன ஆகாசம்? பெயருக்கு மன ஆகாசம்னு பேரு. புறக்காட்சிகள் வரல, புறத்திலிருந்து காட்சிகள் தெரியல. மனக்காட்சிகளும் கொஞ்சம் அடங்கி இருக்கு. இந்த கேள்வி கேட்கும் போதே அப்படியே நிக்கிறது. நம்ம கண்ணை திறந்து இந்த சத்சங்கம் கேட்டிருந்தா கூட அப்படியே நிக்கிறது, ஒரு பாயிண்ட்டுக்கு நிக்கிறது. எங்கெல்லாம் அந்த முனைப்பு அப்படி நிக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் குவிஞ்சிருது. இதே மாதிரி தியான சமயத்துல சரி, தியானமே நன்னா பரிபாகம் அடைஞ்சு சமாதியா ஏதோ ஒரு க்ஷணத்துல இந்த கிராஃப் மாதிரி என்ன ஆகுது, ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல போய் அப்படியே அடங்குறது தான் சமாதி. அதாவது தியானம் புரிபவனே இல்லாமல் மறைஞ்சு போய் ஆக்சுவலா தனித்துவம் மறையறதுக்குத்தான் இந்த மாதிரி தியானம் சமாதி பழகணும் இல்லையா? தனித்துவம் தான் இங்க கான்ஃபிளிக்ட். நாம் இந்த தேகான்ம பாவமா கூட அறியாமையா கூட நம்ம இருந்துட்டு இருப்போம். ஆனா உள்ள இருந்து இன்னும் எழுந்து பேசினா வச்சுங்க, நீ இப்படி இருக்க கூடாதுடா, என்னடா இப்படி இருக்கு அப்படின்லாம் இவனை பற்றி புலம்பினா வச்சுங்க, என்னை பத்தி நானே உள்ளுக்குள்ள புலம்பினேன்னா அதுதான் பயங்கர ஸ்பிளிட், வேதனையான வேதனை. கரெக்டா இல்லையா? உள்ளுக்குள்ள ஒவ்வொரு புள்ளியிலையும் நிறைய ஆட்களா நம்மளே பதிச்சிருக்கோம். ஏன்னா மூல அறியாமன்றது என்ன, இந்த சதப்பிண்டமா இருக்கிற நரம்பு, தோல், எலும்பு இவைகளால் மூடப்பட்ட இந்த வஸ்து தான் நான் என்ற தன்மைன்றதுல செட்டில் ஆனதுனால போல்டர்ஸ் எல்லாம் உருவாகிண்டே இருக்கும். இதுதான் தேகான்ம புத்தி. அது தவிர்க்கவே முடியாது. அந்த இடங்கள் எல்லாமே துக்க சாகரம். உள்ள நான் என்னுடைய ஒரு கருத்துக்கே, என்னுடைய ஒரு காட்சியை பத்தி எழுந்த ஒரு எண்ணத்துக்கே மாற்று கருத்துக்கள் உடனே அதே இடத்துல பேசும். வேற யாரையும் நம்ம எதிர்த்து கவுண்டர் ஆர்கியூ பண்ணல, இங்க வாக்குவாதம் புரியல. நம்மளுக்குள்ள வாக்குவாதம் புரிபவனா நம்ம மாறுறதுதான் துக்கம். அதனாலதான் விழிப்பு நிலை பூரா புத்தா என்ன சொல்லிட்டாரு, லைஃப் இஸ் சாரோ. ஏன்னா உடஞ்சு கிடக்கு. புத்தியாதான் நம்ம ஓயாம செயல்பட்டு இருக்கோம், மனமாவும் புத்தியாவும் செயல்பட்டு இருக்கோம். அது ரெண்டுத்தையும் அந்த மாதிரி செயலாக்கம் செய்வதே நான் உடல் என்று தன்னை ஏதோ ஒரு லொகேஷன்ல இருக்கிற அந்த உடம்பா இருக்கிற அந்த தன்மையை கொண்ட அகந்தைதான். அந்த அகந்தைக்குள்ள இந்த புத்தியினோட இயக்கம் அதாவது ஒரு பேட் மாஸ்டர் கிட்ட ஒரு குட், வெரி குட் ஸ்கில்டு டெக்னீஷியன் மாட்டின்டா அப்படி இருக்கும். நம்ம அகந்த கிட்ட புத்தி மாட்டின்றது அப்படிதான் இருக்கு, மனம் மாட்டின்றது கூட அப்படிதான் இருக்கு. அதனால ஷிஃப்டே கிடைக்க மாட்டேன்றது. ஒரு பேரடைம் ஷிஃப்ட் தன்னை தாண்டவே முடியல, அகந்த தாண்ட விட மாட்டேன்றது. எஜமானனை தாண்டி அவன் எதுவும் பண்ண முடியாது. உச்ச பதவியில இருக்கிற வாழை ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உச்ச பதவியில இருக்கிறவன் கரப்ட்னா அப்படியே சத்திய சந்தனா கீழே செக்ரட்டரி வேலை பண்ணியிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? மக்களுக்கு போய் சேராது இல்லையா? இந்த சத்பாவம் பரிபாகம் அடைஞ்சு நல்ல கதி அடையாது. ஏன்னா எஜமானன் தான் தடுக்கிறவங்க. இங்க எஜமானன்னா இந்த போல்டர்ஸ் எல்லாம் புத்தியில வச்சிருக்கிற போல்டர்ஸ் எல்லா ஆர்குமெண்ட்ஸ், கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், இரட்டைகள், முப்புடிகள்.
செய்யும் தன்மைகள் எல்லாம் நம்ம நிறைய வழிமுறைகள்லாம் வச்சுட்டு இருக்கோம். இங்கெல்லாம் தனித்துவங்கள் வரும், கலக்கவே கூடாது. ஏன்னா அந்த உடம்பினுடைய விளிம்புக்குள்ள அகப்பட்ட இந்த தன்மை தான் நான். அதனாலதான் ஒருத்தரோட ஒருத்தர் ட்வின்ஸா பிறந்தாலும் இங்க வந்து ஒத்த கருத்துக்கள் வராது. கருத்துக்கள்னாலே வந்து பிரிஞ்ச தன்மைகள்னு அர்த்தம். ஒரு கன்செப்ஷன்னா என்ன? கருவுறுதல். ஒரு தீமா ஒரு தாட் உருவாறது கூட வந்து எப்படி உருவாகும்? தனித்துவம் தானே உருவாக்க முடியும். அகந்தையினுடைய பாணி, அதனுடைய வே ஆஃப் பெர்சீவிங், பர்செப்ஷன் எல்லாமுமே வந்து அகந்தையை கொண்டுதான் வந்து இங்க வாழ்க்கை நடக்குது. எல்லா பர்செப்ஷனும் ஏகப்பட்ட கான்ஃபிளிக்டோட இருக்கும், குழப்பமயமா இருக்கும். ஆனா குழப்பமா இருந்தா கூட பெட்டர். குழப்பமே இல்ல, ஆனா இது தாண்டா நான் சொல்றது தாண்டா, இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு வாழறவாதான் ரொம்ப கஷ்டம். குழப்பம் அடைஞ்சவெல்லாம் ரொம்ப நல்லது. என்ன குழப்பம் வந்து தெளிவை நோக்கி போகாம இருக்கவே இருக்காது, தெளிவு கிடைச்சிடும். இப்ப வந்து ஒரு தியானம் சமாதியில வந்து கண்களை மூடின உடனே இருக்கிற அந்த மன ஆகாசம் பூரா மறைஞ்சு இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அந்த வேல்யூஸ், அகந்த வச்சுட்டு இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் அப்படியே பின்பக்கம் போறது. ஒரு தியானம் அப்படின்னு ஒண்ணு சொன்ன உடனே, தியானத்துக்கு நான் ஈடுபட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆகுது, அந்த கருத்துக்கள்லாம் கொஞ்சம் அப்படியே போறது. பார்ப்பவன் மாத்திரம், இந்த தியானிப்பவன் சொல்ல பார்ப்பவன் மாத்திரம் வந்து ஒரு புள்ளியில வந்து நிக்கிறான். ஒரு புள்ளியில வந்து நிக்கிறான். ஆக்சுவலா வந்து அவன் கூட வந்து தனித்துவம் கொண்டவன் கிடையாது. அவன் கூட ஒரு பாசிங் தாட் தான். பாசிங் தாட் தான் இல்லையா? பாசிங் தாட் அவனே பாசிங் தாட். ஆனா அந்த உண்மை தெரியறதுக்கே வந்து, ஏன்னா வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் இங்க இருக்கு. ஒரே ஒரு பொருள் தான் ஒரு புள்ளியில ஒரு பிளாஷ் ஆஃப் சித் பிரகாசமா, அறிவு பிரகாசமா, அறிவு ஒளியா பிரபஞ்சம் பூரான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா எல்லா காட்சிகளும், எல்லா எண்ணங்களும், ஒலிகளும் எல்லாமுமே அதுதான். அதுல வந்து நீங்க மனம் வந்து அப்படியே வந்து தியானத்துக்கு ஆட்படும் பொழுது எல்லாம் அடங்கி இது மாத்திரம் நிக்கிறது. இத வந்து பிரவர்த்திக்க விடாம இருக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து விசாரம்ன்றது முடிஞ்சிருக்கணும். அகந்தைகள் கொண்ட ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்து, நீ எப்படிப்பா வந்து நீயே இந்த ஆர்குமெண்ட் பேசுற, நீயே அதுக்கு மாற்று ஆர்குமெண்ட்டும் பேசுற, நீ என்னமோ காலத்துல நேத்திக்கு ஒரு நாள்ன்ற வயசு 24 மணி நேர வயசு கம்மியா இருந்தா மாதிரியும், இன்னைக்கு அது அனுபவிச்சு இன்னைக்கு ஒரு நாள் வயசுல ஏறினா மாதிரியும், இப்படி தொடர்ந்து மணி கணக்குகள்ல, நிமிஷ கணக்குகள்ல, அப்படி அந்த கணக்குகள்ல எல்லாம் வயோதிகம்ன்றத நோக்கி போயிட்டு இருக்கா மாதிரியும், ஒரு தனித்த உடலுக்கு எல்லா அறிவெல்லாம் தானம் பண்ணி, அந்த மாதிரி இங்க வந்து 5 அறிவு வரைக்கும் இருக்கா? இல்ல 5 அறிவு வரைக்கும் இருக்கிற பசு தனக்கு இப்ப 10வது வயசாகுது, 8வது வயசாகுது, 9வது வயசாகுது, நேத்திக்கு இன்னைக்கு ஆகாரம் ஜாஸ்தியா கிடைச்சது, அப்படி இப்படின்னு ஏதான எடை போடுதல் ஏதானும் இருக்கா? இங்க அட்வான்மெண்ட் அப்படின்றதுல அந்த பிளாஷ் எப்படி இருக்கோ அப்படியே உயிரினங்களும் அப்படித்தான் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நம்ம கூட வந்து 5 அறிவு மாதிரி தான் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல போய் ஓடுங்கிறோம். கரெக்டா? இந்த பகுத்தறிய புத்தி மாத்திரம் இல்லை, அந்நியமா தன்னையே ஒரு தனித்துவம் கொண்ட தனி காட்சி பொருள், தனி இயங்கும் பொருள், தனி அறிவு பொருளா, தனி முதற் பொருள் மாதிரி நினைக்கிற பாவம் வேக்கிங் ஸ்டேட்ல தான் வருது. நம்மளுக்கு கூட வந்து என்ன பண்றோம், ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு பசு எப்படி இருக்கும், 5 அறிவு பசு எப்படி இருக்கும், ஒரு பஞ்சபூதங்கள் எப்படி இருக்கும், அப்படித்தானே நம்ம இருக்கோம். அதனாலதான் இங்க வந்து மனம் அடங்குதல். மனம் அடங்குறதுன்னா எங்க போய் அடங்கணும்? எந்த புள்ளியில உதிக்கிறதோ அந்த புள்ளியில தான் போய் அடங்கணும். அந்த புள்ளி அறிவு புள்ளி தான். அறிவு புள்ளியை தவிர இங்க பிரபஞ்சம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
நீங்க வந்து மைக்ரோஸ்கோபிக்கா அந்த புள்ளியில நிலைச்சே இருந்தாதான் திருஷ்டியே, பார்வையே ஆன்ம பார்வையா மாறும். அதுக்கு உதவுறதுதான் வந்து தியானமும் பரிபாகம். தியானமே பரிபாகம் அடைஞ்சு சமாதியாகும். அப்படியே தனித்த சுரூபம் இல்லாம போறதுதான் வந்து சமாதி. சத்யேவ அர்த்தமாத்திர நிர்பாசம் ஸ்வரூபம் சூன்யமிவ சமாதி. ஸ்வரூபம் சூன்யம், அதாவது என்னுடைய சொரூபன்றது மறைஞ்சு போயிடுறது. எந்த பொருள் வந்து இலக்கா இருந்ததோ அது ஆன்ம பொருளா கூட இருக்கலாம், இருந்ததுன்னா அதுக்குள்ளேயே கரைஞ்சு போறதுதான் வந்து சமாதி. இதுதான் அதனுடைய விளக்கம். அதனால கண்களை திறந்து இருக்கும் பொழுதே எந்த செயலாகவும் வெளிப்பட்டு கொண்டிருந்தால் அந்த புள்ளிகள்ல செயல் புரிபவன் பார்ப்பவன்னா ஒரு காட்சியை பார்க்கிறோம்னா பார்ப்பவன் பேச்சற்று பார்த்த பியூர் பார்வைன்னு அர்த்தம். உள்ள கருத்துக்கள் அற்று மன அசைவுகள் அற்று ஒரு செயல் நடந்ததுன்னா அதெல்லாம் வந்து பியூர் ஆக்ஷன், டோட்டல் ஆக்ஷன், ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆக்ஷன். அது முழுமையான இது. ஏன்னா இங்க தனித்துவம் பெருகிறதுக்கு வாழக்கூடாது. ஏன்னா இல்லைன்ற ஒவ்வொருத்தருடைய தனித்த கண்டுபிடிப்பு தான் வந்து விசாரத்தினுடைய முடிவு. இல்லை புத்திசத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு? அனித்யா, அனாத்மா, துக்கா அப்படின்றார். அனித்யா, அனித்தியம்னா சர்வ தோன்றி இருக்கிற அத்தனையும் வந்து நித்தியத்தன்மையே கிடையாது. நம்மள மாத்திரம் விலக்கிட்டு நம்ம பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் நாம தான் எனக்குள்ள இருக்க தோன்றி இருக்கிற என்னுடைய மைய புள்ளியில எப்ப பாரு உணர்ச்சி மயமா தான் நான் இருக்கேன். உணர்ச்சிகள் வந்து எண்ணங்களா இருக்கு, ஐடியாஸா இருக்கு, ஒப்பீனியன்ஸா இருக்கு, அசம்ஷன்ஸா இருக்கு. அந்த அசம்ஷன்ஸ் வந்து இந்த உடலை வச்சுண்டு இந்த உலகத்துல 3 காலங்களா பிரிஞ்சுண்டு ஏதோ மேம்பாடு பண்ணிட்டு இருக்க மாதிரியும், அதுல வேற பிசிக்கல் டைம் வந்து இந்த சாஸ்திரங்கள்லாம் கணிச்சு வச்சிருக்கு. இப்போ இந்த நாள் வந்து 2015 25ஆம் தேதி ஜூலை அப்படின்றத வந்து சாஸ்திரங்கள் கணிச்சு வச்சுட்டு இருக்குது. பேக்ரவுண்ட்ல இருந்துட்டே இருக்கு. அதை ஒட்டி வெட்டி தான் வந்து நம்மளுக்கு பிசிக்கல் டைமை ஒட்டி வெட்டி இருக்க மாதிரி. எப்ப பாரு வந்து தன்னை மேம்படுத்துதல், தன்னை நிராகரித்தல், தன்னை ஏற்றுக்கொள்ளுதல், தன்னை விரும்புதல், தன்னை வெறுத்தல், எல்லா உணர்ச்சிக்கும் அடிப்படை வந்து தான் தனி பிரகிருதி, தான் தனியாக தோன்றியுள்ள ஒரு அறிவு வஸ்து. அந்த அறிவு வஸ்து தான் அங்க கவனிக்கணும். அறிவா எந்த இடத்துல அறிவு இருக்கு? கை காலில் அறிவு இருக்கா? கண்கள்ல ஞானேந்திரியங்கள் சொல்லப்படுற அவைகள்ல தனித்த அறிவுகள் இருக்கா? இவைகள்லாம் இயக்குகின்ற மனம்ன்றதுல அதுல தனித்த அறிவு இருக்கா? இந்த மனத்துக்கும் ஒவ்வொரு மனம்ன்றது வந்து சமுத்திரம் மாதிரி. சமுத்திரத்தில் இருக்கிற ஒரு துளி வாட்டர் வந்து புத்தி. அந்த புத்தி மாதிரி இருக்கிற அந்த இடத்துல அறிவு இருக்கா புத்தி இயக்கத்துல? ஆனா இவைகள் மொத்தத்தையும் தான் நானாக பாவிக்கிற, அதாவது அந்த கரணங்கள் சொல்லப்படுற இதையும் உடம்புன்னு சொல்லப்படுற ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களையும் இவைகள் நடமாடுகின்ற அந்த உலகத்தையும் தனித்துவா தன்னுடைய பர்செப்ஷனுக்கு வச்சுட்டு இருக்கிற அந்த அகந்தைன்றதுல ஏதான தனி அறிவு இருக்கா அப்படின்னு பார்த்தா எடுத்த எடுப்பிலேயே பெரிய இன்ட்டு போட வேண்டியதா இருக்கு. எப்படி இன்ட்டு போட வேண்டியதா இருக்கு? ஆழ்ந்த உறக்கம் ஒண்ணு வந்துடும். ஆழ்ந்த உறக்கம் வந்துடும். ஆழ்ந்த உறக்கத்துல அறவே வந்து ஐந்தறிவு பிராணியா இருக்கோமா, பஞ்சபூதங்களா இருக்கோமா, என்னவா இருக்கோன்றதுக்கு கூட ஒரு சென்டர் வேணும். ஏற்கனவே இந்த பிரபஞ்சம் பூரா அப்படி இருக்கு. விழிப்பு நிலையில நம்ம பாக்குற பிரபஞ்சம் 5 அறிவுக்குள்ள கட்டுப்பட்டு தத்தம் இயல்புகள் அது எல்லாமே ஆன்ம இயல்புகள். அதனாலதான் 5 அறிவு வரைக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த இதுவும் கிடையாது. இந்த தனித்த அகந்தைன்னு ஒண்ணு உடல் மேலிட்டு தனித்துவத்தோட எழுந்துக்கிறதுல தான் எல்லா பிரச்சனையும்.
அதனாலதான் எடுத்த எடுப்புலயே வந்து அனித்யான்றது சத்தியமா இருக்கு. அனாத்மான்னு எந்த புள்ளியிலையும் வந்து ஒரு தனித்த ஜீவத்துவம் இல்லை. இதனோட தன்மையே துக்கம். இதனோட தன்மை துக்கம், தனித்த ஜீவத்துவனுடைய தன்மை வந்து துக்கம். ஒரு உணர்ச்சி தனியா எழுந்து உள்ள பேசிட்டே இருந்தா துக்கமயம், துக்க சாம்ராஜ்யம். ஒரு பிடிவாதமோ அடம் பிடிக்கிற ஒரு குழந்தைய பிடிக்க அதனோட அழுகை நிறுத்த முடியாதோ, ஏன்னா என்னமோ அது வந்து கான்செப்டா மாறி, அந்த கான்செப்ட் அந்த உடலாவே மாறி அழுகையும் கோபமும் ஆத்திரமும் அடமுமா அங்க வந்து பொங்கி பொங்கி வந்துட்டு இருக்கு. நிறுத்த முடியாது. நம்ம வந்து கை கால உதச்சுன்னு அழலையே தவிர இதெல்லாம் பண்றோம், கிட்டத்தட்ட உள்ள எல்லாம் பண்றோமா இல்லையா? சோ விழிப்பு நிலைகள்ல இப்படித்தான் இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர். இதனுடைய இந்த உண்மை தெரிஞ்சாதான் இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இல்லவே இல்லைன்னும் போது நம்ம பண்றதுக்கு என்ன இருக்காங்க? ஒண்ணு இல்லவே இல்லை. இது ஒரு காட்சி, இது ஒரு காணல் நீர் மாதிரி வருது, கயிற்றுல பாம்பு மாதிரி வந்துட்டு போறது. அறியாத காலத்துல ஒரு பர்டிகுலர் விதமான ஒரு லைட்டிங்ல எப்படி காணல் நீர் உற்பத்தி ஆகுதோ, கிட்ட போய் பார்த்தா அங்க எந்த நீரும் கிடையாது. அதே மாதிரி கயிற்றுல பாம்பும் கிடையாது. அந்த மாதிரி இந்த உலகமும் சரி, நம்மளோட தனி இருப்பும் நம்மளை போட்டு பயமுறுத்துறது. தனிச்ச ஐசோலேஷனுக்கு பிரியறவா எல்லாரும் வந்து ரொம்ப துக்கமா இருக்கும். சுகம் அனுபவிக்கிறதா நினைச்சா கூட அந்த சுகம்ன்றது ஆக்சுவலா சுகமே இல்லை, அது பயங்கர துக்கம். துக்கத்தை இன்வைட் பண்ணி போற்றி வளர்த்துன்னு இருக்கான்னு அர்த்தம். அதனாலதான் இது எல்லாத்தையுமே அறவே வந்து இது பண்ணணும்னா வந்து இந்த தியானம் பண்ற காலத்திலயும் சரி, சமாதியா அது மாறுற காலத்திலயும் சரி, அப்புறம் விழிப்பு நிலை வாழ்க்கை பூரா சரி, இது எல்லாத்திலயுமே வந்து விழிப்பு நிலை பார்வையில வந்து திங்கர் யாரு, ஒரு விஷயத்து மேல ஆசையா நாட்டம் கொண்டவன் யாரு, பெரிய புராண படமோ இல்லாட்டி பெரிய சரித்திர படமோ எடுத்தான்னா லட்சக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான பேர் அந்த செட்டுல போட்டு இது பண்றா. ஒரு டைரக்டர் வந்து ஆட்டி வச்சு அந்த தீமை வந்து நம்மளுக்கு அப்படியே தத்ரூபமா காமிக்கணும்ன்றதுக்கு பண்றாரு இல்லையா? அந்த மாதிரி இங்க வந்து உண்மையான டைரக்டர் யாரு? இந்த பிரபஞ்சம்ன்ற ஒரு 24 மணி நேர ஆட்டத்துல, ஒரு நாளுன்ற ஆட்டத்துல இந்த டைரக்டர் யாருன்னு வந்து நம்ம வெளியில தேட முடியாது. ஏன்னா எல்லா புள்ளிலையும் அந்த டைரக்டர் இருக்காரு. அந்த டைரக்டர் தேடுற விதம் என்ன? என்கிட்ட வந்து திங்கிங்கா மாறுற திங்கர் வந்து யாரு? யாரா இங்க திங்க் பண்ணிட்டு இருக்கான்? ஒரே வார்த்தையை பேசுறான், அவனே வந்து அதை மாத்தி பேசுறான், அவனே முன்ன பின்ன போறான், அவனே காலத்துல என்னமோ இது இம்ப்ரூவ் ஆயிடும் அப்படின்றான். என்னென்னமோ ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டே இருக்கான. இன்பில்ட்டா இருக்கு இந்த சிஸ்டம், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம். இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்னுடைய அதிபதி யாரு அப்படின்னு அவனுடைய மூலத்தை எங்க போய் பார்க்க முடியும்? உதிக்கிற இடத்துல தான் பார்க்க முடியும். ஒரு உணர்ச்சி உதிக்கிற இடம். இந்த விழிப்பு நிலை பூரா அன்றாட வாழ்க்கை ஹேண்டில் பண்றதை இப்படிதான் பண்ண வேண்டியதா இருக்கு. அன்றாட வாழ்க்கையை ஹேண்டில் பண்றதே இப்படிதான் ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஆளு கண்டுபிடிக்காம நீங்க வாழ்க்கைன்னு ஆன்மீகமோ இல்லாட்டி வாழ்க்கையோ வாழ்க்கை எப்படிமா இருக்கும் சொல்லு? வாழ்க்கை என்னவா இருக்கும்? 3 பேர் பேசிட்டு இருக்காருன்னா உள்ள அந்த சமயத்துல நீங்க ஒரு செயல்ல ஈடுபட முடியுமா? நீங்க ஏதோ கம்ப்யூட்டர்ல வேலை பண்ற, இல்லாட்டி வந்து டெய்லரிங்க பண்ற, 4 குழந்தைகள் பக்கத்துல இருந்து ஏதோ பேசிட்டே இருந்ததுன்னா உங்களால வேலை பண்ண முடியுமா? முடிக்க முடியுமா? அந்த மாதிரி இங்க உள்ள வந்து நிறைய மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ், எல்லாரோட இன்ஃபுளுன்ஸும் அங்க இருந்துட்டே இருக்கு. எல்லாரும் இந்த மாதிரி எல்லாரும்னு ஏதாவது இருக்கா அப்படின்றத விசாரிக்கிறது தான் இந்த வந்து ஆன்மவிச்சாரம். இதுதான் வந்து அருகதையான ஒரு இது வழிமுறை. இப்ப வந்து இத வந்து நீங்க விசாரிச்சுட்டே இருக்கு, சத்சங்கமும் கேட்டுட்டே இருக்கீங்க, அப்புறம் வந்து அமையறீங்க, உட்காந்து தியானம் பண்ணலாம். அப்ப உள்ள திரும்பின உடனே என்ன ஆகாசம் அது?
மன ஆகாசம். ஏதேதோ கேட்டவர்கள், ஏதேதோ பார்த்தவர்கள், ஏதேதோ அனுபவித்தவர்கள், ஏதேதோ குழப்பமடைந்தவர்கள் அப்படின்னு எல்லாமா அதெல்லாம் மறைஞ்சிருக்க போறது. அவ்வளவுதான். ஏதோ உனக்கு பிடிச்சிருந்துதான் அப்படி எழுந்துக்க போறது. அகந்த எழுந்து முன்னாடி அந்த மனத்துக்குள்ள கொடுக்கப்படுது, தன் மனத்துக்கே கொடுக்கப்படுது. அகந்த கீழே இருக்கிற மனத்துக்கே அகந்த விஷயமா கொடுக்கப்படுது. கொடுத்துட்டு அதை பத்தி தீவிரமா தியானத்தை விட்டுட்டு அதை பத்தி அப்படியே அந்த தாட் பேக்கேஜ்ல அப்படியே போயிடுவோம். இப்படி தோன்றுகின்ற அத்தனையுமே தோற்ற பொருள், காட்சி பொருள், மறையும் பொருள், தோன்றி மறையும் பொருள் அப்படின்னு உணர்ச்சி வந்தாலும் சரி, அனுபவம் வந்தாலும் சரி, நினைவு வந்தாலும் சரி, அந்த புள்ளியில அந்த விஷயமே முக்கியம் இல்லை. அது எங்கே இருந்து தோன்றுகிறது? ஏதோ ஒரு இடம். எங்கேயோ போய் மறையுது. சரி, ஆரம்ப பாயிண்ட பிடிக்கல, உதிக்கிற இடத்த பிடிக்கல, மறையிற இடத்த பிடி. சோ எண்ணமே இல்லாம இருக்க போறது இல்ல, உணர்ச்சியே இல்லாம இருக்க போறது இல்ல. இதை தவிர வாழ்க்கைன்றது ஒண்ணும் கிடையாது. சோ உண்மையா வாழ்க்கைன்றது என்னன்னு பாரு. உண்மையா வாழ்க்கைன்றது நீ என்னன்னு அப்படி இந்த இடத்துல தான் பார்க்க முடியும். உதிக்கிற இடத்துல பார்க்க முடியும், இல்லாட்டி மறையிற இடத்துல பார்க்க முடியும். மறையிற இடத்துல இருந்தா உதிக்க போறோம். அப்படிதான் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே போறது. 2 விழிப்பு நிலைகளுக்கு நடுவுல ஒரு தூக்கம். ஆளே கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது, எதுவும் கிடையாது. கம்ப்ளீட் ஸ்டில்னஸ். அவ்வளவுதான் தூக்க நிலைய. விழிப்பு நிலையில இருக்கிற ஒவ்வொரு நினைவும் மறப்பும் எங்க உற்பத்தியானது, எங்க மறையுது, எங்க உற்பத்தியானது, எங்க மறையுது. என்ன விஷயம் உற்பத்தியானது முக்கியம் இல்ல, என்ன விஷயம் மறையிறது முக்கியம் இல்ல. அதை பிடிக்கிறதுக்கு வேகம் கூடாது. அதனாலதான் ஒழிவில் ஒடுக்கம்ன்றதுல அவர் என்ன சொல்லுவார்னா, தற்போதத்தை முன்னிட்டு நீ ஆன்மீகம் பழகாதே. தற்போதம்னா என்ன? அகந்தை, தான் என்கின்ற போதம். தான் என்ற போதத்தை முன்னிட்டு ஆன்மீகம் பழகாதே, அருட்போதத்தை முன்னிடு. அருட்போதம்ன்றது என்ன? உதிக்கிற இடம், மறைகின்ற இடம். இதுதான் அருட்போதம். ஏன்னா அது அருள் வெளியே. அந்த வெளியை முன்னிறுத்தி உன்னுடைய ஆன்மீகத்தை சதா செய். பொறுமா. அருட்போதத்தை முன்னிறுத்தி செய், தற்போதத்தை முன்னிறுத்தி செய்யாதே. அருட்போதம்ன்றது என்ன? அதுதான் டைரக்டர். அரங்கநாதன் சொல்லிட்டு இந்த சுவாமிய திருப்பார்கடல்ல சயனிச்சிருக்கா மாதிரி, ஆதிசேஷன் சயனிச்சிருக்கா மாதிரி எல்லாம் 33 கோடி தேவர்களும் மகாலட்சுமி கால்கீழ உட்கார்ந்துட்டு, ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரும் உட்கார்ந்துட்டு 33 கோடி தேவர்களும் இருக்க மாதிரி காமிக்கிற அந்த இதுவே என்ன, நம்மளுக்கு சகுனமா காமிச்சா ரொம்ப வசதி, ஈஸி. ஏன்னா அப்பேற்பட்ட பொருள் அது. பஞ்சபூதங்கள், 33 கோடி தேவர்கள், எல்லா அருள் நிலைகள் தாண்டவம் ஆடுற ஒரு களம். அந்த களமாவே அந்த அரங்கத்துக்கு நாதரா இருக்கிறவர் அவருக்கு. அவரு தான் அந்த களமே, அவர் தான் திரை, அவர் தான் அந்த பல கோடி கதாபாத்திரங்கள், எண்ணிலடங்கா கதாபாத்திரங்கள், காலம், தேசம், எல்லா சகலமும் அவர். அதனாலதான் அந்த அருள் போதத்தை முன்னிடணும்ன்றார். இப்ப தியானம் சமாதியில நீங்க என்ன பண்ணணும்? உடனே அவன் உட்கார்ந்து இருக்கான்ற லெவல்ல ஆரம்பிக்கணும். உடம்பா உட்கார்ந்து இருந்தோம்னா உடம்புல இருந்து ஒரு உணர்ச்சி வந்ததுன்னு வச்சுக்கோ, கையரிப்பு, காலரிப்பு, இல்லாட்டி ஏதாவது ஒரு பெயின், வலி அப்படின்னு உடம்புல தெரிஞ்சுதுன்னா கூட அந்த உடம்பா நானுன்ற மாதிரி அந்த பார்வை அங்க பார்க்கணும். வலி இருக்கதான் செய்யும். வலி இதனால ஆன்மா உணர்ந்த பிறகு வலி எல்லாம் போயிடாது, உடம்பு எல்லாம் போயிடாது, எல்லாம் இருக்கதான் செய்யும். ஏன்னா எல்லாம் யாருக்கு? அறியாமையா ஆட்பட்டு அகந்தைக்கு தான் இவைகள் இருக்கும். அதுவா நானு அப்படின்னு பாக்குறதா அந்த வலி வந்த இடத்த கூட பாக்குறது. உடம்பா இருந்தீங்கன்னா உடம்பு யாருக்கு வலி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புள்ளியில உடனே மறைஞ்சு போயிடும். எப்பேற்பட்டவருக்கு மறைஞ்சு போயிடும். அந்த அல்கமி ரசாயனம் ரசவாதம் நடக்குதுங்க. இந்த எல்லாமே அந்த பார்வையில இருக்கு. என்ன அந்த பார்வையா அன்ம பார்வை? இந்த மாதிரி பாக்குற பார்வையா அன்ம பார்வை. அது உடலா இருந்தாலும் சரி, புறத்துல இருக்கிற காட்சிகளா இருந்தாலும் சரி, காட்சிகளோட போய் பற்றி கொள்கிறது மனம், இல்லையா? ஒரு காட்சியை பாக்குறோம், ஒரு இடத்த பாக்குறோம், ஆஹா அற்புதமா இருக்கு இந்த இடம், நம்ம வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி கொள்றது. அடுத்துதான் ஒரு எண்ணம் வருது, இன்னொரு எண்ணம் என்ன பண்றது? மனம் அப்படியே அகந்தைய அப்படியே செலுத்தி அந்த இடத்தினுடைய அந்த
பரிமாணத்தோட சேர்த்து அதனோட பியூட்டின்னு எதையோ வச்சு உடனே வந்து பற்றி கொள்கிறது. இந்த மாதிரி அங்க 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 போறதுக்கு முன்னாடியே யாருக்கு இந்த சதப்பிண்டத்துக்கு இந்த இடம் வேணுமா அப்படின்ற மாதிரி அந்த பாக்குற பார்வை, அந்த காட்சியா அறியாம போய் அதுல பற்றி கொள்வதும் அதே ஆன்ம பொருள் தான். அதுதான் டீச்சர் வந்து வெளியில இல்ல, குரு வந்து வெளியில இல்ல. அகந்தையும் குரு, ஆன்மாவும் குரு. அகந்தையா ஆன்ம பொருளை மறைச்சுட்டு இருக்கிற அது வந்து பெரிய குரு. டூ நாட்ஸ் எல்லாம் அதுல இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் எந்த விஷயம்ன்றது முக்கியம் இல்லை, எங்க போய் உதிக்கிற, எங்க இருந்து உதிக்கிற, எங்க போய் மறைகிற. இந்த புள்ளிய வந்து கண்களை மூடி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிரதேசத்தை வந்து எந்த எஸ்டிமேஷனும் போடாதீங்க. இது என்ன ஒண்ணுமே இல்லையே, இங்க இது பண்ண சொல்றாரு இவரு, நான் பண்ண சொல்லல, சத்து அப்படிதான் இருக்கு. என்னுடைய ரெக்கமெண்டேஷனோ இன்ஃபுளுன்ஸோ ஒண்ணுமே கிடையாது. நான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன், அதான் ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி, கிரிக்கெட்டுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி ஏதோ பண்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். சத்து அது மொத்தம் நிச்சயம். அப்படி நீங்க வந்து குவிதல் வந்து தொடர்ந்து நிறைய குவிதல்கள் நடந்துட்டே இருக்கும். குவிதல்கள் குவிஞ்சு அந்த புள்ளியில நிக்கிற திறன் தாங்க இங்க தகுதி. எலிஜிபிலிட்டி யாருக்கு? முமுட்சுன்றவன் யாரு? ஸ்தித பிரஜன் அப்படின்றவன் யாரு? குணாதீதன் அப்படின்றவன் யாரு? பரமஹம்சம் அப்படின்றவன் யாரு? யாருக்கு இதெல்லாம்? பரமஹம்சம். பரமன்னா மேலான நிலையினுடைய அம்சம் தான் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா இந்த புள்ளியில நிக்கிறதா அந்த பரமஹம்சம். குணங்களை கடந்த நிலை, அதாவது முக்குணங்கள் வந்து உணர்ச்சி மயமா வந்து போயிட்டு இருக்கு. மனுஷாளுக்கு தான் இந்த 6 ஆதார சக்கரங்கள்லாம் கூட, இந்த கூத்தெல்லாம் கூட, சக்கரம்னாலே சுழற்சின்னு அர்த்தம். இந்த எந்த சக்கரத்திலையும் எந்த வித்வத்துவமும் எந்த பாண்டித்யமும் நம்மளுக்கு வேண்டாம். சக்கரங்களே யாருக்கு? என்ன சுழற்சி இது? காலமாகவும் தேசமாகவும் இருக்கிற சுழற்சி. என்ன சுழற்சி இது அப்படின்னு இதை நுட்பமா பாக்குறதுலதான் வந்து இருக்கு. நுட்பமா யார் பாக்குறா? பாக்குறவனையும் டிசால்வ் பண்ணிட்டே இருக்கணும். குவிதல்னாலே என்ன அர்த்தம்னா ஆக்சுவலா டிசல்யூஷன் அர்த்தம். நிறைய க்ஷணங்கள் இல்ல, கோடு மாதிரி வந்து இந்த செகண்ட் வந்து 9:24:10 9:24:11 நொடிகள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அங்க அட்வான்மெண்ட் தான் இருக்கு. இந்த பார்வைக்கு மாத்திரம், ஆன்ம பார்வைக்கு மாத்திரம் சர்வ பிரபஞ்சமும் ஒரு புள்ளியில வந்து குவிஞ்சுடுறது. தனித்துவம் அற்றாதான் வந்து எல்லாம் வந்து குவியும். அந்த பார்வைக்கு முன்னாடிதான் எல்லாம் விழும். அதனாலதான் மனம் தியானமா சமாதியா பரிபாகம் அடைஞ்சிட்டு இருக்கிற அந்த க்ஷணங்கள்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ஷணங்கள். இன்னும் வாழ்க்கையே வந்து ஒரு மிக உன்னதமான ஒரு சாதகம். விழிச்சிருக்கும் போதும் விவகார தசையில ஈடுபட்டிருக்கும் பொழுதும் இந்த பாங்குல ஏகாந்தத்துல மௌனத்தை அனுஷ்டிச்சு தியாகமா இருந்துட்டு உள்ள ஃபர்ஸ்ட் தியாகமா யாருக்கு இருக்கணும்? நம்மளுக்கே இருக்கணும். நம்மளை பத்தி ஒரு 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 மோசமான ஒரு கமெண்ட் நம்ம புத்தியே சொல்றதுன்னா, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, வேணும்ன்றது இல்லை வேணான்றது இல்லை, சரின்றது இல்லை தவறுன்றது இல்லை அப்படின்னு தன்னைத்தானே வந்து ஃபர்ஸ்ட் தியாகம் பண்ணிக்கணும். தியாகம் பண்ணி கண்டோன் பண்றதுன்னு வேலை, மன்னிச்சு தளர்றது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தன் மேல அன்பு நிலவணும். தனக்குள்ள இருக்கிற தன் மேல இருக்கிற வெறுப்பும் கோபமும் தனியணும். இப்படி தனியறதுக்கெல்லாம் தான் நம்ம இதை ஆட்கொண்டிருக்கோம். தியானத்துக்கு எதுக்கு ஆட்கொண்டிருக்கோம்? ஹிருதயம்னு சொல்லப்படுற இந்த உதிக்கிற புள்ளி, மறையிற புள்ளியில மனம் போய் தணிஞ்சுதன்னாதான் வந்து அதுக்கு வந்து ஹிருதயபூர்வமா ஆன்மாவே அங்க துலங்கும். அது ஒண்ணுத்துக்குத்தான் வந்து மனம் தனியும், வாசனைகள் ஒழியும், எரியும், வேற எதுக்கும் அடங்காது. அதனாலதான் நம்ம வந்து விசாரமும் நல்லா கை கொண்டிருக்கோம். இன்னொரு சைடு வந்து தியானம், சமாதி, விவகார தசையையும் வாழ்க்கை பூராவத்தையுமே வந்து தனித்துவம்,
ஆணும் கிடையாது, பெண் பெண்ணும் கிடையாது. இன்னும் ஆழ்ந்த உறக்கத்துல என்ன இருக்கோ சகஜ நிர்விகல்ப சமாதி தான் ஆழ்ந்த உறக்கம். அகங்காரம் அச்சம் தன்னை அடக்கி அறிவோடு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னா, அகங்காரத்தை அடக்கினா சர்வ பிரபஞ்சமும் உங்க இல்ல, நீ எதுவும் கிடையாது, நீன்றது தனித்துவமே கிடையாது அப்படின்றதுதான் அது போய் முடியுது. அப்படின்னா என்ன, தனித்துவம் மற்ற போச்சுன்னா இருக்கிறது என்ன, ஏகமா இருக்கிற அகண்ட ஏகரசம் ஒண்ணுதான் இருக்கு. அகண்ட ஏகரசம் ஒண்ணுதான் அங்க இருக்கு. இதுதான் நீங்க கை கொள்ள போற சதா 24 மணி நேரம் வாழ்க்கையில 1 மணி நேரம் காத்தாலையும் 1 மணி நேரம் சாயந்தரமும் உட்கார்ந்து பண்ற தியான சமாதி. மற்ற சமயங்கள்ல வாழ்க்கையிலையும் தனித்துவங்களை அந்த பபுள நீர்க்குமியை உடைச்சுட்டே இருக்கிறதா வேலை. கவுண்டர் ஆர்குமெண்டே இல்ல, முதல் ஆர்குமெண்டே இருக்கக்கூடாது, பொறுமா ஒரு ப்ராப்பே இருக்கக்கூடாது, அது கவுண்டர் ப்ராப் வரதுக்கு. இப்ப அந்த தேஜோ பிந்து உபநிஷத்துல ஒரு பகுதியை பார்ப்போம். இந்த தேஜோ பிந்து உபநிஷத்துல சிவபெருமான் கிட்ட குமரன் முருகர் கேட்கிறாராம், அகண்ட ஏகரச சின்மாத்திர சொரூபத்தை உபதேசித்து அருளுங்கள். அகண்டம் அப்படின்னா என்ன, லிமிட்லெஸ், இம்மெஷரபிள். ஏகரசம் ஒரே விதமான சாரம், ஒரே விதமான சாறு. ரசம்னால என்ன அர்த்தம், ஒரு பழத்துல இருந்து தோலை ஒதுக்கிடுறோம், விழுதுகளை ஒதுக்கிடுறோம், கொட்டையை ஒதுக்கிடுறோம், எடுத்த சாறு என்ன இருக்கு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் நான் அப்படின்ற இந்த எல்லாத்துக்கும் மூலத்தில் இருக்கிற அந்த புள்ளியில இருக்கிற அந்த ரசம் என்ன ரசம், அத அவருக்கு சொல்ற சின்மாத்திர அகண்ட ஏகரச சின்மாத்திர சுரூபம், அறிவு மட்டும் சுரூபமா துலங்குற அத எனக்கு விளக்கி சொல்லுங்க, உபதேசித்து அருளுங்கள் அப்படின்னு முருகன் சிவபெருமான் கிட்ட கேட்கிறார். அந்த பாட்டு தான் இது. அத்தஹ குமாரஹ சிவம் அப்ரச்ச அகண்டைகரச சின்மாத்திர ஸ்வரூபம் அனுப்ரூஹூதி சகோ உவாச்ச பரமசிவः அகண்ட ஏகரசம் திருஷ்யம் அகண்டைகரசம் ஜகத் அகண்டைகரசம் பாவம் அகண்டைகரசம் ஸ்வயம் அகண்டைக ரசம் சர்வம் சின்மாத்திரம் இதி பாவயேத் சின்மாத்திரம் ஏவ சின்மாத்திரம் அகண்டைகரசம் பரம் அகம் த்வம் சைவ சின்மாத்திரம் மூர்த்தா மூர்த்தாதி சின்மயம் புண்ணியம் பாபம் ச சின்மாத்திரம் ஜீவஸ் சின்மாத்திர விக்கிரக சின்மாத்ரான் நாஸ்தி சங்கல்ப சங்கல்ப சின்மாத்ரான் நாஸ்தி வேதனம் சின்மாத்ரான் நாஸ்தி மந்த்ராதி சின்மாத்ரான் நாஸ்தி தேவதா சின்மாத்ரான் நாஸ்தி லட்சியம் ச சர்வம் சின்மாத்திரமேவ ஹி அகண்டைகரசம் பிரம்ம சின்மாத்ரான் நஹி வித்யதே சாஸ்திரே த்வயி ஈஷே ச அகண்டைகரசோ பவான் இதி ஏகரூபகதயா யோவா ஜானாதி அகம் த்விதி சக்ருஞ் ஞானேன முக்திஹி ஸ்யாத் சம்யக் ஞானே ஸ்வயம் குருஹு அப்படின்னு முடிக்கிறார் அவர். பேர்பட்ட அற்புதமான ஒரு தியானத்துக்கும் வாழ்க்கைக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு ரகசியமான ஒரு உபதேசம் இது. எப்ப ரகசியமா இருக்கும், புரியாட்டிதான் ரகசியம். புரிஞ்சுடுத்துன்னா ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா அவ்வளவு சகஜம். பரமசிவன் கூறியது காண்பது எல்லாமுமே உலகம் முழுவதுமே அகண்ட ஏகரசம் அங்கு இங்கு எனாதபடி பிளவுபடாமல் எங்கும் நிறைந்த ஆனந்த ரசம்தான். இந்த பிரபஞ்சமே அந்த சாரா இருக்கு. எந்த சாரு, ஆன்ம பொருள்ன்ற அந்த ஒரே ஒரு அந்த அறிவு பொருளுடைய சாரம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கு. இங்க அறிவு இல்லாததே கிடையாது. ஒரு இலைய பாத்தீங்கன்னா அந்த இலை அறிவுமயமா தான் வளர்ந்துருக்கு. 5 பூதங்கள்ல இருந்து சாரத்தை எடுத்துட்டு அறிவுமயமா தான் தென்படுறது. ஒரு கனியை எடுத்துட்டீங்கன்னா அப்படிதான் தென்படுறது. ஆகாசத்தை எடுத்துட்டீங்கன்னா அறிவுமயமா இருக்கு.
அறிவு அது மூலமா தெரிக்கிறது. சூரிய வெளிச்சம் அது மூலமா வருது. சூரியன் மறைந்த பகுதியான இருட்டு பகுதியும் அதுல இருந்து தான் உற்பத்தி ஆகுது, இந்த வெளிச்சத்தினால உற்பத்தி ஆகுது. இங்க பாக்குற காட்சிகள், கேட்கிற ஒலிகள் எல்லாமே இறைவனுடைய சந்நிதியை ஓயாம ஒரே சாரமா இருக்கிற அந்த சந்நிதியை துலங்கிக் கொண்டே இருக்கின்றது. தனக்குத்தானே அகண்ட ஏகரசம், எனக்கு நானே அகண்ட. ஏன்னா என்கிட்ட அறிவு எப்படி அந்த சுவிட்சில் ஆன் பொசிஷன் இருக்கு, ஆஃப் பொசிஷன் இருக்கு. ஆஃப் பொசிஷன் டிஸ்கனெக்ட் ஆன பொசிஷன், அதுதான் ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு. சுவிட்சில் அந்த நீங்க ஒரு டிவிக்கு ஆன் பண்ணலாம், ஒரு ஏசிக்கு ஆன் பண்ணலாம், ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஆன் பண்ணலாம், என்னத்துக்கு வேணா கம்ப்யூட்டர் ஆன் பண்ணலாம், எல்லாத்தையும் ஆன் பண்ணலாம். அந்த மாதிரி டிஸ்கனெக்ஷன் பொசிஷன் இருக்கு, கனெக்ஷன் பொசிஷன் இருக்கு. இப்படி இந்த மனம் எங்கேருந்தோ கரண்டை எடுத்துக்கிறது, அறிவுன்றத எடுத்துக்கிறது, அங்க போய் மறையவும் மறையிறது, ஆழ்ந்த உறக்கத்துல மறையிறது, உதிக்கிறது. அப்புறம் விழிப்பு நிலையிலேயே ஒரு இடத்துல ஒரு எண்ணம் உதிக்கிறது, ஒரு புள்ளியில இருந்து உதிக்கிறது, மறையிறது. இப்படி எங்கேயோ அந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாட் எல்லாம் அகண்ட ஏகரசமான இடம் அப்படின்றார். எண்ணம் எல்லாம் அகண்ட ஏகரசம், அகண்ட ஏகரசமான அறிவு மயமே என்று அனைத்தையும் அறிய வேண்டும். அகண்ட ஏகரசமான அறிவுதான் பரம்பொருள். நானும் நீயும் அறிவுமயம், சின்மாத்திரம். உருவமும் அருவமும் சின்மாத்திரம். அண்ட வெளியில கோடானு கோடி நட்சத்திரங்கள் இருக்கு, என்னன்னு இருக்கு, எல்லாம் சின்மாத்திரம். புண்ணியமும் பாவமும் சின்மாத்திரம். ஜீவன் சின்மாத்திர வடிவனே ஆவன். ஜீவன்றது என்ன, தனித்த இண்டிவிஜுவாலிட்டி எல்லாம் கூட சின்மாத்திரம் தான், அறிவுமயம் தான். அறிவுலதான் நம்ம பிரிஞ்சு நிக்கிறோம். வித்தியாசங்கள் மனம் ஏன் கற்பிக்கிறது? உடம்ப தன்னுடைய எல்லை பகுதியா வச்சுட்டு இன்னொருத்தர பாக்குறது, இந்த சூட்சமா உணரல. அதனாலதான் இவ்வளவு அனந்த கோடி வித்தியாசங்கள் இருக்கு, இவ்வளவு மதங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தாலும் எல்லாம் சின்மாத்திரம். திருப்பி சின்மாத்திரம் அறிவுமயம் இல்லாது ஒரு சங்கல்பமோ ஒரு எண்ணுதலோ நிச்சயித்தலோ உணர்வோ இல்லை. அறிவுமயம் இல்லாமல், சின்மாத்திரம் இல்லாமல் மந்திரங்களே இல்லை, தேவதைகளே இல்லை, லட்சியங்களே இல்லை. எல்லாம் சின்மாத்திரமே, அறிவுமயமே. அகண்ட ஏகரசமான பிரம்மமும் சின்மாத்திரத்தை தவிர வேறன்று. அந்த பிரம்மம் நம்ம ஏதோ ஆன்ம பொருளை அப்படியே ஆன்ம பொருளே நம்மள நம்ம நாவா மாறுகிறது இல்லை இந்த சமாதியில. அப்படின்னு இந்த மாறுறது கூட அந்த பிரம்மம்னு சொல்லப்படுற ஆன்ம பொருள் கூட அகண்ட ஏகரசத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. உன்னிடத்திலும் ஈஸ்வரனிடத்திலும் நீயேதான் அகண்ட ஏகரசமாக விளங்குகிறாய். இப்ப நான் ஒரு காட்சியை பாக்குறேன்னா எனக்குள்ள அந்த காட்சியை அடக்கம், எனக்குள்ள அறிவுமயமா இருந்த அந்த இதுதான் அதுலதான் அந்த காட்சி விரியுது. அந்த காட்சியும் சின்மயம். அப்படின்னா என்ன, நானே தான் அங்க விளங்குறேன்னு அர்த்தம். காட்சியில விளங்குபவன் யாரு? ஆன்ம பொருளான பரம்பொருளான மெய்யறிவே வடிவமான உண்மையறிவே வடிவமான அதுதான். இங்கனம் ஒரே வடிவாக எவன் ஒரே தடவை அறிந்து கொள்ளுகிறானோ, ஒரு தடவை அறிஞ்சுட்டா கூட போறோம், நல்லா இம்பாக்டா இதை உள்ள உணர்ந்தா போறோம், அவன் முக்தி எய்துகிறான். தெளிவான ஞானமே தான் குரு. தெளிவான ஞானமே, ஞானே ஸ்வயம் குரு. போருமா? ஞானே, தெளிவான இந்த அகண்ட ஏகரசத்தை உணர்ந்த இந்த ஞானமே குரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதை காத்தால சாயந்தரம் இந்த சத்சங்கத்தை கேட்டு 2 வேளை தியானம் பண்ணுங்க. மற்ற சமயங்கள் விழிப்பு நிலை பூரா இந்த அறிவுமயமாவே அந்த புள்ளியிலேயே உதிக்கும் புள்ளி, மறையும் புள்ளி. இதுதான் அந்த தேஜோபிந்து உபனிஷத் அப்படின்றதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் சாரம். இதை பண்ணிட்டே இருக்கணும். அடுத்த சத்சங்கத்துல சந்திப்போம்.